Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Infinixல பார்த்தோம் அப்படின்னா முன்னாடிலாம் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா நிறைய குறை இருக்கும், ஒரு சில நல்ல விஷயம் தான் இருக்கும். பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயம், பட்ஜெட்ல ஒரு சில குறைகளோடய அந்த ஃபோனை லான்ச் பண்றாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி Infinix Hot 10s அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட அப்கிரேடாக பார்த்தீங்கன்னா Infinix Hot 11s அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனில் என்ன இருக்கு இல்லை அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீடைலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போதான் மொபைலில் செக் பண்ணும்போது நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஸோ ரியலாகவே இது ஒரு பெரிய விஷயம். ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ ட்ரெண்டிங்ல போச்சு, இப்போ எகைன் வந்து போகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க எல்லாருக்கும் இந்த டைம்ல வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியுது. என்ன இது சிங்குச்சான் பச்சை கலர் சிங்குச்சான்னு எல்லாருக்கும் தோணும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு க்ளோ ஆகக்கூடிய இந்த மேலே இருக்க ரேப்பரை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் Infinix Hot 11s அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒயிட் கலரில். அப்படியே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான 18 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டைப்-சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் காசெல்லாம் கொடுத்துருக்காங்களே, என்ன ரிவ்யூ பண்ண உள்ளே வச்சு அமிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதில் அந்த மெம்பராக சேர்றதுக்கான ஒரு கார்டு தான் அது. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்டிவ் டிரான்ஸ்ஃபர் அண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்து நல்லா தான் ஃபிட் ஆகுது. அண்ட் மொபைலில் ஒட்டுறதுக்கான ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் இவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுத்தது சரி, அதை ஒட்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே. நாங்கள் ஒட்டினா தான் பபிள்ஸாக வருது. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. போலார் பிளாக் அண்ட் 7 டிகிரி பர்பிள், கிரீன் வேவ் அப்படின்றது. அண்ட் நம்ம கையில் இருக்க கலர் வேரியன்ட் கிரீன் கலர் தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் அலை மாதிரி வந்து லைட்டாக வேவ் போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட பம்ப் வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல் ரெக்டாங்கிளாக கொடுக்காம கொஞ்சம் சைட்லாம் வந்துட்டு கேர்வாக கொடுத்துருக்கிறது பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஃபீல் கொடுக்குது. அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.82 mm, வெயிட் வந்து 205 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஹெவியான ஃபீல் தான் கிடைக்குது. பட் வெயிட் பேலன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு பெசல்ஸ்லாம் நல்லாவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் லாங்கான ஃபீலிங் கொடுக்குது. அதனால் கையில் ஹோல்டு பண்ண ஓகேவாக இருக்குது. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது எப்பயும் போல தான் இருக்குது, ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ஃபோன் வாங்க போகிறேன் ப்ரோ, ஹைலைட்டான ஃபீச்சர் ஒன்று சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண Hot 10sலேயே பார்த்தீங்க அப்படின்னா HD ப்ளஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய குறையாக இருந்தது அந்த பிரைஸுக்கு. இப்போ அதை அப்கிரேட் பண்ணது நல்ல விஷயமா தோணுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாட்டர் டிராப் நாச் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்த இடத்துல இந்த ஒரு அப்கிரேடுமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமாக 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்குது. ரொம்பவே கம்மியாக தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து 90 Hz கொடுப்பாங்க, அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டேப் 7 இன்ச் டேப் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதை தவிர பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 500 nits கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல நல்லாவே மேனேஜ் பண்ணுது, அவுட்டோர்ல ஓரளவுக்கு சமாளிக்குது. ஸோ இது தவிர பார்த்தோம் அப்படின்னா நான் எப்பயுமே டிஸ்பிளே தான் ப்ரோ பார்த்துட்டு இருப்பேன். ஆன்லைன் கிளாஸ்க்கு தேவைப்படுது, யூடியூப் வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பார்ப்பேன் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, 4G சிம் கார்டு. அதே சமயத்திலே நீங்கள் 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கி அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப்-சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான். இந்த தாட்டி 11sல டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் ஸ்டீரியோ எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. இயர் பீஸுமே நமக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிறனால ரியலாகவே சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு சூப்பரான அப்கிரேடாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை 12sல வருது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியும் நம்ம ஃபேஸ் அன்லாக் பண்ணிக்க முடியுது. ரெண்டுமே வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸர், ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வந்து ஹீலியோ G85 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு பெரிய அப்கிரேட் இல்லை.
பட் ஹீலியோ G88 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் கிடையாது, அதே அளவுக்கு தான் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நல்லாவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட லோ கிராஃபிக்ஸ் கேம்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு ரேம் வேரியன்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 4GB ரேமுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து ஓரளவுக்கு கேம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணால் நல்லா மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் நார்மல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக வருது. அண்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் XOSல தான் ரன் ஆகிட்டு இருக்குது, Android 11 பேஸ் பண்ணி. ஆக்சுவலாக இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கே தனி ஒரு வீடியோ போடலாம், அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இவங்களோட UI பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை, கச்ச கச்ச கச்சன்னு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தேவையில்லாமல் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸுமே வருது. அதை தாண்டி பார்க்கும்போது யூசருக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 90 ஹெர்ட்ஸோட யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட்லி இதுதான் வரும். ப்ளஸ் இன்ஃபினிக்ஸோட ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஃப்ளாஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃப்ளாஷு லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப்பு, அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல்னு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக டாப்பில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.6ஓட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி அதில் வந்து 8 மெகா பிக்சலுக்கு ஒரு வைட் ஆங்கிள் இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. சும்மா ஒரு 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் மாதிரியும் இன்னொன்று AI லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே வந்து வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 2K மேக்ஸிமம் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லைனா 1080 பிக்சலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 30 FPSல மட்டும்தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் என்ன, ஹைலைட் என்ன, குறைகள் என்னன்றதை பார்த்துடலாம். ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் இதோட டிஸ்பிளே தான். நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஃபுல் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு வந்து ஃப்ளாஷ் லைட்டோட கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்தது நல்ல ஒரு அப்கிரேடாக தோணுது. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் அந்த 18 watts அடாப்டர் கொடுத்துருக்கிறதுமே ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதில் குறை அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் கேமராவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் தேவைப்படுது. அண்ட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இருக்கிற மாதிரி, அங்கங்கே நோட்டிஃபிகேஷன்லாம் தேவையில்லாமல் வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போதுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஃபீல் வந்து கொடுக்கல. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் ஃபோன், நல்லா லாங்கான ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.